சோ இந்த படத்தை பார்த்து நான் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா என் உடம்புல இருக்க தலைவலியோ டிப்ரெஷன் மட்டும் கழியவே மாட்டுது. இது ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் தான். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போதும் சரி, இல்லனா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கு தலைவலியோ மயக்கமோ இல்லனா அதுல வர சில சாங்கால உங்களுக்கு எது ஏற்பட்டாலுமே அது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும் தான். சோ இந்த அனிமே பார்க்கறவங்க இந்த எக்ஸ்பிளைனோட இந்த அனிமேவை அப்படியே முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேல என்ன சொல்ல முடியாது. ஆனா அனிமே பார்த்தா அது உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும் தான். அதுக்கு இந்த சேனல் பொறுப்பே இருக்காது. அப்ப எதுக்கு இந்த வீடியோ நீ போட்ட அப்படி கேட்டா சில விஷயங்களை இதுல நீங்க கத்துக்க முடியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி, ஒரு ஆக்ட்ரஸ்க்கான வாழ்க்கையை பத்தி. சோ இந்த எக்ஸ்பிளைன்ல நீங்க கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஓகே. சோ இன்னைக்கு வீடியோல ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர் சேர்ந்த ஒரு அனிமே மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறவங்க எக்ஸ்பெக்ட் போட்டு பார்க்கறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாவுமே இருக்கும். சோ இந்த கதையோட டிஸ்கிரைப் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பாப் சிங்கரா பொண்ணு வாழ்க்கையில் நடக்க போற ஸ்பைக்காலஜி அண்ட் த்ரில்லர் அண்ட் ஹாரர் சேர்ந்த கதையா தான் இந்த கதையா இருக்க போகுது. சோ இந்த கதை முழுக்க முழுக்க உங்களையுமே விறுவிறுப்பா கொண்டு போக போகுது. சோ கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி என் கடமை நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு எந்த அனிமேவோட எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் கூட கதைக்கு போலாமா? வாங்க போமா. ஸோ படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய கான்டெஸ்ட் காட்டுறாங்க. அந்த கான்டெஸ்ட்லாம் வந்து இந்த பாப் ஷோ நடக்க போது போல. ஸோ அந்த ஷோல வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த பாப் ஷோ பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே மீமியோட பாப் ஷோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீமி யாரு அப்படின்னு பார்த்தா மீமி தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ நம்ம கதையை பொறுத்த வரையுமே நம்ம இவ்வளவு ஹீரோயின் காரி அப்படின்னு கூப்பிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோயின் காரி கான்டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கும்பலை காட்டுறானுங்க. ஸோ அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த கும்பல் மேல காண்டா இருக்கு. ஏன்னா வந்து எப்பப்பெல்லாம் பாப் ஷோ நடக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து இவங்க தகராறு பண்றது, தேவையில்லாம சண்டை வலிக்கிறது, இது மாதிரி பண்ணி அதை ஃபுல்லா நிப்பாட்டுறது, அது மாதிரி பண்றதுனால அங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு இவங்க வேற ஏன்டா வந்தானுங்க அப்படின்ற மாதிரி காண்டு வந்து ஆக செய்யுது. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயின் காரியை காட்டுறானுங்க. ஹீரோயின் காரியை பார்த்தா ஹீரோ ஆடணுமே, நம்ம போய் பாடணுமே அப்படின்னு சொல்லி நர்வஸ்ல இருக்கிறா. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. பட் நர்வஸ்ல அப்படியே போயிட்டு வாஷ்ரூம்னா போயிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வெளில ஓடி வர அப்படியே படத்தோட டைட்டில் கார்டும் போடுறானுங்க. டைட்டில் கார்டுக்கு அப்புறம் ஹீரோயினை வந்து ஒரு ஷாப்ல காட்டுறானுங்க. அவ அப்படியே பாஸ் நினைச்சு பாக்குறா. பாஸ்ல தான் வந்து நீங்க பாடினாங்க தெரியுமா, அந்த சீன் எல்லாம் வருது. இவ வந்து பாஸ் நினைச்சு பார்க்கும்போது பாஸ்ல பாடினாங்க தெரியுமா. சோ அந்த சீன்ல வந்து அவன் பாடினே இருக்கும் போது சண்டை வளைச்ச கும்பல் இருக்கு தெரியுமா, அந்த கும்பல் திருப்பி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. சோ இது மாதிரி வந்து அந்த கும்பலுக்கு பிடிக்காதனால தக்காளி வெங்காயம் அடிக்க ஐ திங்க் வந்து பாப் ஷோ நடத்துற நம்ம ஹீரோயின் காரி வந்து கண்டுக்கவும் இல்ல. அதை பத்தி அவங்க குரூப்மே கண்டுக்கல. சோ வந்து அவங்க சீசன்டா வந்து பாட்டும் டான்ஸ் ஆடினதா இருக்கிறாங்க. பட் ஒரு அளவுக்கு மேல என்னடா கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல வந்து கூட்டத்தில் இருக்க ஒருத்தனை போட்டு அடிக்க, இது மாதிரி ஐபிஎல் நடந்தா கிரவுண்ட் உள்ள போகாதபடி, பிபிஎல் நடந்தா கிரவுண்ட் உள்ள யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே, அதே மாதிரி வந்து இவங்க பாப்பா ஷோ நடத்துறாங்க. சோ அது ஐ திங்க் வந்து அவங்க கிட்ட யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாடி காட்டுறாங்க தெரியுமா. சோ அது மாதிரியான ஒருத்த வந்து நம்ம ஹீரோயின் காரி மேல கிரஷ் இருக்கான்னு தெரியல. ஹீரோயின் காரியை பார்த்துட்டே வந்து நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவன் சொல்லல, அவன் கண்ணில் பார்த்தாலே அதெல்லாம் தெரியுது. அவன் போய் தட்டி கேட்க அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவன் திரும்பி அவனை போட்டு அடிக்க அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேல சண்டை தனியுது. நம்ம ஹீரோயின் காரியம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரா. அப்படி என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி என்னோட கெரியர் ஐ திங்க் பாப் கெரியர்ல இருந்து நான் விலக போறேன், எனக்கு வந்து ஆக்டராக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் வந்து ஆக்ட்ரஸ் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாங்க. மேபி இது மாதிரி டிவி ஸ்டுடியோ இருக்கும் தெரியுமா, அந்த டிவி ஸ்டுடியோ வந்த ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயின் காரியை பார்த்து இவர் ஜஸ்ட் ஆடுறா பட் பாடலாம் மாற்றா, இவர் ஜஸ்ட் ஆக்டரா போட்டா அப்படின்னா நல்ல வருங்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் மாத்துறானுங்க. சோ இவளுமே வந்து இவரோட ஃபேன் பேஸ் கிட்ட வந்து நான் வந்து இனிமே பாட்டு பாட மாட்டேன், நான் படம் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இருக்கிற ஃபேன்ஸுக்குமே வந்து இனிமே வந்து பாப்ப பண்ண மாட்டாளா. அப்ப எல்லாருமே வந்து இது மாதிரி வராங்க, பாப்புலர் ஆகுறாங்க, படம் நடிக்க போறாங்க, பாப்பப்ல யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் வந்து காண்டா வரானுங்க. அப்படியே பிரசன்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் காரி வந்து இதெல்லாம் நினைச்சிட்டு அப்படி சைக்கிள்லே வந்து நம்ம இப்படி எல்லாம் இருந்துமே இப்ப எல்லாம் பாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அப்படியே எப்படி சொல்றது அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களா. சோ அதே மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே வரா. அகைன் திரும்பி பாஸ்ட் காட்டுறாங்க. இது மாதிரி வந்து அவ பாப்னா முடிச்சிட்டு திருப்பியும் வந்து வீட்டுக்கு போகும்போது கார்ல ஏற ஆடியன்ஸ் எல்லாருமே இது மாதிரி வந்து சைன் அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ஸை கொடுப்பாங்க தெரியுமா, அது மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் காருக்கு ஏகப்பட்ட லெட்டர் வருது. பட் வந்து அதுல ஏகப்பட்ட லெட்டர் இருந்தாலுமே ஒரு லெட்டர் மட்டும் யூனிக்கா இருக்கு. சோ அந்த லெட்டரும் வாங்குறா. அந்த லெட்டரை வாங்கிட்டு அவ கார்ல ஏறின உடனே நான் உங்க வீட்டு ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் காரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, உடம்பு ரொம்ப சிலுக்க ஆரம்பிச்சிருது. பிகாஸ் கூட்டத்துல ஒருத்தன் அவங்க வீட்டை பார்த்துனே இருக்கேன் அப்படின்னா மேபி யாரா இருந்தாலும் ஐ திங்க் வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும்ல. சோ ஸ்டில் அவ அப்படியே பயப்பட்டு போய் அப்படியே வந்து பாபு கரியர் அந்த இடத்துல போட்டு முடிக்கிறா. சோ இப்போ அப்படியே பிரசன்ட் காட்டுறானுங்க. சோ பிரசன்ட்ல வந்து லெட்டர் தெரியுமா, அந்த லெட்டரை வந்து பிரிச்சுனா பாக்குறா. சோ அப்படி ஆடியன்ஸ் கொடுத்த லெட்டர் எல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது அந்த பிங்க் கலர் லெட்டருமே வருது. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் உங்க வீட்டை வந்து ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஜன்னல் வழியா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்
ஐ எம் புட் லிங்க் இன் மியா ரூம் அப்படின்னு சொல்ல நம்ம யூரின் காரி எதுவுமே புரியல, என்ன இருக்கு இந்த லெட்டர்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கால் ஒன்று வருது. என்னடா கால் வருது சொல்லிட்டு கால் எடுத்து பார்த்தா அவங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க போல. அவங்க அம்மாவும் நீ எவ்வளவு நாள் வந்து இந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்ட, நீ சின்ன வயசுல இருந்தே பாப்பா ஆகணும் அப்படி சொல்லி இருந்தியே, கடைசியா நீ ஆசைப்பட்ட மாதிரியே பாப்பா ஆர்டிஸ்ட் ஆயிட்டே அப்படின்னு சொல்ல நம்ம யூரின் காரி ஆமா நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்படுறதாமா, இப்போ வந்து நல்லா நிறைவேறிடுச்சு, இப்போ நான் அதுல இருந்து விலைக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்ல உடனே வந்து உடனே ஃபோன் வருது. உடனே அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, வேற ஒரு கால் வருது, அந்த காலில் வந்து நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓட்ல போட்டாரு. இவளுமே ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருந்து யாருமே பேசவே மாட்டாங்க. இவளுமே அகைன் ஹலோ ஹலோன்னு சொல்றா. பட் ஸ்டில் இந்த தடவையும் அந்த பக்கம் இருந்து யாரும் பேசவும் மாட்டாங்க. இவளும் சரி ஏதோ ரேங்க் கால் வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு அம்மா இது மாதிரி வந்து பாத்டூப் போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து உனக்கு ஃபோன் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிட்டு குளிக்கவும் போயிடுறா. சரி குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கிட்ட போகும்போது கரெக்டா வந்து திருப்பி கால் வருது. இவ்வளவு என்ன இப்போதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து அம்மா திருப்பி ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போகும்போது போன் உடனே கட் ஆயிடுது. அந்த இடத்துல ஒரு டாக்ஸுமே வருது. பட் அந்த டாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்ட மாட்டாங்க, பிகாஸ் தட் இஸ் ஜாப்பனீஸ். சோ இப்போ அப்படியே அத்தை கட் பண்ணிட்டு அடுத்த நாளா காட்டுறானுங்க. அடுத்த நாள் பார்த்தா நம்ம யூரின் காரி வந்து நம்ம படம் அடிப்பாங்களே, சோ அது மாதிரி அடுத்து ஸ்டுடியோக்கு வந்திருக்கா. சோ நம்ம யூரின் காரிக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா போல. அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா, இது மாதிரி இவ்வளவு லெட்டர் வந்திருக்கு நீயும் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படிக்க, நான் உங்க வீட்டு ஜன்னல் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஐ எம் புட் லிங்க் இன் மியா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து தெரியுமா. அந்த லெட்டர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னடி லெட்டர் இது அப்படின்னு கேட்க நம்ம யூரின் காரியும் எனக்கு தெரியவே இல்லை, இந்த லெட்டர் யாருன்னே தெரியல, யார் அம்சாலும் தெரியல அப்படின்னு சொல்ல ரெண்டு காரியம் சரி இதை பத்தினா நீ பயப்படாத, பட் ஐ எம் புட் லிங்க் இன் மியா ரூம் அப்படின்னு பார்த்தா அந்த டயலாக் பார்த்தா ஏதோ வெப்சைட் நேம் மாதிரியே இருக்கு, இது நான் எங்கேயோ கேட்டிருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ வந்து ஸ்டூடியோ நடிக்கிற ஆளுங்களை காட்டுறாங்க. அங்க ஏதோ பெரிய ஹீரோயின் நடிக்கிறா போல. அவளுக்கு தங்கச்சியா தான் வந்து நம்ம ஹீரோயின் காரியை வந்து நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. சோ அவங்களுமே வந்து நடிச்சுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் காரியை வந்து பார்த்து வைக்கிறா, இவங்க பாரு பேசணும் ஜாலியா பேசுறாங்க, பட் வந்து நடிப்பு வந்து எந்த அளவு நடிக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் காரியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க வந்து நம்ம இந்த படத்தோட ஹீரோனுக்கு தங்கச்சி நடிக்க போறீங்க, சோ உங்களுக்கான டயலாக் ஹூ ஆர் யூ தான், இதுதான் வந்து இதான் உங்களோட டயலாக், இது வந்து நீங்க வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சோ ஹீரோயின் காரிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சோ வந்து கரெக்டா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் மறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் சொல்லினே இருக்கறா. சோ அப்படியே வந்து சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்க வந்து மேபி ஐ திங்க் சுத்தி ஆளுங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வேற விஷயம் பேசி வேற விஷயத்துல சிரிக்கிறாங்க. பட் வந்து இவனும் அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தனி பிரம்மையில வந்து ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. சோ அந்த இடத்துல வந்து படத்தோட ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் காரியை செலக்ட் பண்ணா தெரியுமா, அது மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ள என்டர் ஆகுறாங்க. சோ அதுல வந்து நம்ம நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்ற 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஏன்னா வந்து 3 பேருமே கதைக்கு முக்கியம் தேவையில்ல, பட் இந்த சீனுக்கு முக்கியத்துவமான ஆளுங்க தான். சோ அதுல வந்து நம்பர் 1 என்ன சொல்றாரு உள்ள வந்துட்டு அப்படின்னா, சோ மியா சானுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோயின் காரிக்கு நல்ல கேரக்டர் தான் கொடுத்திருக்கீங்க, அவளுக்கு கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்க டைரக்டருமே ஆமா இப்போதைக்கு ஒரு சின்ன ரோல கொடுத்திருக்கேன், அவளுக்கு வந்து இப்போ பேச வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு, அவ பேசுவா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டுடியோல பெரிய நடிகை ஒருத்தர் இருக்காங்க சொன்னா தெரியுமா, அவங்க கிட்ட வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து லெட்டர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்கு கேட்கப்பட்ட லெட்டர் இருந்தாலுமே வந்து ஒரு லெட்டர் மட்டும் அன்வான்டா வந்திருக்கு. சோ அது மட்டும் வந்து நம்ம ஐ திங்க் ப்ரொடியூசர் இருக்கா தெரியுமா, அவருடைய இது வந்து உங்களுக்கான லெட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் மட்டும் தனியா எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் காரியை பார்த்துட்டு அவ பாப்பா தானே நல்லா நடிப்பா, சோ நீவே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ அப்படி போகும்போது பிங்க் லெட்டர் இருந்துச்சு தெரியுமா, அந்த பிங்க் லெட்டரை வந்து நம்பர் 2 வந்து திறந்து பார்க்கறான். சோ அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த லெட்டர் டமான்னு வெடிக்க அந்த நம்பர் 2 அங்கேயே இறந்து போறாரு. அந்த நம்பர் 2 வந்து நம்ம ஹீரோயின் காரிக்கு ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சவங்க போல. உடனே என்னாச்சு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கு யாருக்கு என்ன ஆச்சு என்னவே புரியல, என்ன ஆச்சு என்ன நடந்தது எதுவுமே தெரியல, என்ன வெடிச்சது எப்படி வந்து ஒரு லெட்டர் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுறாங்க. சோ இப்போ அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் காரி வந்து வீட்டுக்கு நான் போல அங்க நடிக்கிறாங்கன்னா அங்கேயே ஒரு லாட்ஜ் தங்குவாங்களா. சோ அதே மாதிரி வந்து ஹீரோயின் காரியும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து ஒரு லாட்ஜ் எடுத்து அங்கேயே தங்குறாங்க போல. சோ ஃப்ரெண்ட் காரி நேம் வந்து ரிக்காச்சன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட் காரி அப்படின்றத பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கேரக்டர்ல வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் வரப்போற ஒரே கேரக்டர் இந்த கேரக்டர் மட்டும் தான். ஓகேவா, நம்ம ஃப்ரெண்ட் காரி என்ன பண்றா அப்படின்னா ஹீரோயின் காரிக்கு வந்து எப்படி கூகுள்ல வந்து யூஸ் பண்றது, எப்படி கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றது, எப்படி வந்து உன்னோட பாட்டெல்லாம் கேட்கறது அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் காரியை வந்து கத்துட்டு இருக்கா. சோ இது எல்லாமே 90s நடக்கிறதுனால வந்து அப்பதான் கம்ப்யூட்டர் வளர்ந்துச்சுல. சோ அதனால வந்து நம்ம ஹீரோயின் காரிக்கு இதெல்லாம் சுத்தமா தெரியல. நம்ம ஃப்ரெண்ட் காரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சோ அப்படியே நேரங்கள் போக வந்து ஃப்ரெண்ட் காரி வந்து அவர் ரூம்ல தூங்க போக நம்ம ஹீரோயின் காரி இருக்கா தெரியுமா, அவ உடனே பீஸ் எடுத்து சரி நம்ம வந்து நம்ம பாட்னா பாடுறோம் எல்லாரோட கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அவ பாட்னா பாட்டெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கா. சோ ஆடியன்ஸுமே வந்து அவங்க பாட்டை கேட்கும் போது நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு சிரிச்சுட்டு இருக்கா. பட் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது பட்னு அன்வான்டா ஒரு கமெண்ட் வருது. இது மாதிரி மே 24 நான் பால் பாக்கெட் வாங்கினேன், ஃபிஷ் வாங்கினேன், அந்த கடைக்கு போனேன், அதை வாங்கினேன். மே 25 நான் டாக்ஸி பிடிச்சேன், நான் இங்க இருந்து அங்க போனேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டு கை முடிச்சதும் என் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி வந்து அந்த அன்வான்டட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. அதை படிச்சு ஹீரோயின் காரிக்கு உடனே பயம் வந்துருச்சு. ஏன் அவ்வளவு பயம் வருது அப்படின்னா இவ சொன்னது எல்லாமே நம்ம ஹீரோயின் காரோட வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல் தான். மே 24 நான் போயிட்டு பால் பாக்கெட் வாங்கினேன், ஃபிஷ் வாங்கினேன், வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னா தெரியுமா, அந்த மே 24 நம்ம ஹீரோயின் காரி தான் போயிட்டு பால் பாக்கெட் ஃபிஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பா. அடுத்த நாள் டாக்ஸி பிடிச்சது, கை வலிச்சது, கால் வலிச்சது எல்லாமே வந்து நம்ம ஹீரோயின் காரிக்கு தான் நடந்திருக்குமே. நம்ம ஹீரோயின் காரி உடனே படிச்சுட்டு இது எப்படி இந்த அளவுக்கு எப்படி ஒருத்தவங்களுக்கு தெரியும், இது எப்படி வந்து இந்த நம்பருக்கு தெரியும், இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல்
கிளிக் பண்ணி பாக்குறாங்க, ப்ரொஃபைல கிளிக் பண்ணவே முடியல. நீ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்காரி மனசுல கேட்டுனே இருக்க. நம்ம ஹீரோயின்காரியை வந்து அடுத்த நாள் வழக்கம் போல ஸ்டுடியோக்கும் போயிடா. ஸோ ஸ்டுடியோல படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி படம் எடுக்கும் போது வந்து நம்ம அந்த படத்தை நடிக்கிற ஹீரோயின்காரி தெரியுமா, ஆமா அந்த ஹீரோயின்காரி வந்து நம்ம ஹீரோயின்காரி கிட்ட வந்து படம் எப்படி நடிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பர்சன் வந்து இது மாதிரி இது ஒன்னொரு தடவை நடந்து போச்சு, ஒன்னொரு தடவை இந்த இன்சிடென்ட் நடந்து போச்சு, இங்க வாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு 5வது தடவை ஒரு மாடலை வந்து சுட்டு போட்டிருக்கானுங்க பாத்ரூம்ல. அங்க இருக்க யாருக்குமே இது எப்படி நடந்துச்சு யாரு பண்ணா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல போல. சோ அங்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ருமியா சார் இருக்கா தெரியுமா, அதாவது ஃப்ரெண்டுக்கா இருக்கா தெரியுமா, அவனோட ப்ரொடியூசர் இருப்பான் தெரியுமா, அவங்க 2 பேரும் பேசுறாங்க. இது மாதிரி வந்து ஹீரோயின்காரி ஆக்ட்ரஸா செலக்ட் பண்ணணும், பட் இது மாதிரி ஆக்ட்ரஸா வரவங்களுக்கு எல்லாம் வந்து இது மாதிரி சுட்டு தள்ளுறானுங்க, நம்ம ஹீரோயின்காரி வந்து கரெக்டா செலக்ட் பண்றோமா, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்ல, அந்த ப்ரொடியூசர் இல்ல அப்படிலாம் கிடையாது, ஐ திங்க் ஒரு பாப்அப் டாலா இருக்கிறத விட இந்த ஆக்டர்ஸ் அப்படின்றது எவ்வளவு பெருசு, இந்த ஒரு தொழிலுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் கிடைக்காம போயிருக்கு, பட் இவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம். நம்ம இது மாதிரி வந்து சில பயத்தால் எல்லாமே வந்து நம்ம அவ கேரியரை கேன்சல் பண்ற கூடாது. அது அவளுக்கே பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்சிருக்கல நம்ம அதை பண்ணுவோம். புரியுது, அவ டோக்கி வந்ததே வந்து பாட்டு பாடணும் அப்படி ஆசைக்காக மட்டும் தான், பட் இவ ஆக்ட்ரஸா நடிக்கிறா அப்படின்னா ஸ்டில் ஓகே, எல்லாரும் டைம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அடுத்த சீனா ரயில்வே ஸ்டேஷன் காட்டுறானுங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் கீழே வந்து ஒரு புக் ஷாப் இருக்கு போல. Come on, baby, be more daring. That's it. ஸோ அந்த புக் ஷாப் கீழே 4 பேர் வந்து புக் வாங்க உள்ள போக 4 பசங்க சேர்ந்து வரல. ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு போறானுங்க நம்ம ஹீரோயின்காரியை பத்தி. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கா வந்து அது எல்லாத்தையுமே வந்து கடையோட ஓனர் கேட்டுறான். அந்த கடையோட ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சில கிரஷ்ஷா இருக்கு அப்படின்னு மாதிரி வந்து ஒருத்தங்க கூட சண்டை போடுவானுங்களே. ஸோ அந்த கிரஷ்ஷா இருக்கிறவன் தான் வந்து இந்த ஹீரோயின்காரியை கேட்டோடனே வந்து ஐ திங்க் வந்து ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறான். ஸோ அப்படியே வந்து அடுத்தது நம்ம ஹீரோயின்காரியை காட்டுறானுங்க. நம்ம ஹீரோயின்காரி வந்து ரயில்வேல வந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட வந்து அவ இறங்கி போற ஸ்டாப் வந்துருச்சு. பட் ஸ்டாப்ல இறங்கும் போதே அவ வந்து யோசிச்சுனே இருக்கிறா, என்னத்தை யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்து நீ எங்க போனீங்க, நீங்க எப்படி போனீங்க, எந்த இடத்துக்கு போனீங்க, எப்படி எல்லாம் உங்களுக்கு உடம்பு இருந்துச்சு அப்படி மாதிரி ஒருத்தன் சொல்லி வச்சிருந்தான் தெரியுமா. ஸோ முன்னாடி நடந்து இவ்வளவு சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னா இன்னைக்கு மட்டும் வந்து நம்மள திங்க் பின்தொடரல அப்படின்றதுனால வந்து திங்க் சொல்ற முடியாது. கன்ஃபார்மா இன்னைக்கு பின்தொடருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவளும் பேன் இருக்கு, இறங்கமா நம்ம ஸ்டாப்ல இறங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்காரி தள்ளி விட்டு இறங்க ஆரம்பிக்கிற. ஹீரோயின்காரி கடகடன்னு படிக்கட்டுல ஊந்துச்சுன்னு ஓடுறா. Find her quickly. எங்க பிடிச்சவர் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துச்சுன்னு ஓடுறா. ஸோ இவருமே ஸ்டுடியோ கிட்ட வரும்போது அவங்களுக்கான ஃபேன்ஸா இருப்பான் தெரியுமா, அவங்க எல்லாருமே வந்து நீங்களா ஹீரோயின்காரி நீங்களா அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோயின்காரியை வந்து இது கண்டுக்காம உள்ள போயிடுறா. அந்த ஆடியன்ஸே வந்து வந்து பாப்பா இருக்கும்போது வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசினாங்க, இப்போ வந்து ஒரு ஆக்டர் ஆயிட்ட அப்புறம் நம்மளை கண்டு கூட மாட்டாங்க அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின்காரி வந்து கடற்கரை போயிடுறா. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் ஹீரோயின்காரி பயத்தில் இருக்கா அப்படின்னு. இவங்களுமே வந்து லிஃப்ட்ல போகும்போது வந்து ரைட்ல ஒரு பிக்சர் இருக்கு, பட் என்ன பிக்சர் அப்படின்னு சுத்தமா தெரியாது. அதை பார்த்து அவ முகமும் கொஞ்சம் வேடா மாற திருப்பி வந்து அந்த மாதிரி ஒருத்தன் தான் தெரியுமா, அவன் உடனே பார்த்து சிரிக்கிறான். God, you're bleeding. பட் நம்ம ஹீரோயின்காரி அதெல்லாம் கண்டுக்கல. லிஃப்ட்ல ஏறி வந்து அவர் ஸ்டுடியோக்கும் போறா. சோ அங்க பார்த்தா ஃப்ரெண்டுகாரி இருப்பா தெரியுமா, ஃப்ரெண்டுகாரி உடனே அப்பா வண்டியா உனக்கு தான் வெயிட் பண்ண இருந்தேன், இந்த வச்சுக்க இதான் உன் ஸ்கிரிப்ட், சோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்க, இதுல இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து நீ வந்து நடிக்க போறன்னு சொல்ல அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ரெப் சீன் இருக்கு. சோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து நடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்காரி கிட்ட சொல்றாங்க. பட் ஃப்ரெண்டுகாரி உடனே ப்ரொடியூசர் கிட்ட என்ன ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இவ எப்படி பண்ணுவா, இவ நம்ம ஐடியல், இவ வந்து நான் திங்க் நம்ம வந்து நம்ம கம்பெனில வந்து பொண்ணுல பாதுகாக்கணும், இது மாதிரி வந்து சீனா தேவை கிடையாது நம்ம கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின்காரி விடுங்க நான் பாத்துக்கிறேன், மேபி ஒரு சீன் தானே, சீன் எல்லாம் நல்லா போகுது, எனக்கும் வந்து ஆக்டர்ஸ் ஆன ரொம்ப நாள் ஆசை, இதனால பாப்புலர் ஆகும் அப்படின்னா ஸ்டில் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த சீன் நடிக்க போறா. ஸ்டில் ஒரு சின்ன சீனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 பேர் முன்னாடி பட்னு ஐ திங்க் கைட்டு போட்டு ஐ திங்க் அண்டர்வியோட டான்ஸ் ஆட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் வந்து நடிக்கும் போது கட் பண்ணி மேபி அந்த ஒரு பொண்ணு என்னென்ன பண்ணுவாளோ, மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேபி தெரியும்ல எப்படா நான் வாயில சொல்றது, ஸ்டில் எப்படி வந்து ஒருத்தர் பண்ண முடியுமோ ஸோ அப்படிலாம் பண்ணுவாங்களே, அது மாதிரி பண்ணும்போது ஸ்டில் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரியே வந்து அழுவ ஆரம்பிச்சிடா. பிகாஸ் வந்து எனக்கு தானே அப்போதான் வந்து எனக்கு இந்த கேர்ள் ஆக்ட்ரஸோட மனநிலையே புரிஞ்சு. பிகாஸ் மேல்னு கிடையாது ஃபீமேல் பக்கமே வந்து ரொம்ப வந்து திங்க் நிறைய சோதனைகள் அவங்களுக்குமே இருக்குடா. சத்தியமா சொல்றேன், இந்த ஒரு அனிமே எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, அனிமே பார்த்து என்னடா கற்றுக்கிட்ட அப்படின்னு. இந்த அனிமே பார்த்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு கேர்ள் ஆக்ட்ரஸ் என்னென்னா வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்மாக கற்றுப்போம்.
இந்த சீன்ல சத்தியமா சொல்றேன், நான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கேட்டிருப்போம், பட் ஒரு பொண்ணு பெரிய ஆள் ஆகும்போது, ஒரு ஆக்டர் ஆகும்போது என்னென்ன சோதனை கடைப்பிடிக்கிறா, என்னென்ன சோதனை தாண்டா அப்படின்ற கதையை சூப்பரா எடுத்து சொல்றானுங்க. நீங்களுமே பார்க்கணும். நான் ஏதோ இந்த அனிமே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி தப்பு பண்றனோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஸ்டில் அந்த வீடியோ முடிக்கும் போது எனக்கு வந்து அது மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயம். அந்த ஜென்ரேஷன் நாளைக்கே வந்து ஒரு 7ல இருந்து ஒரு பொண்ணு பிறந்து வந்து ஒரு ஆக்டர் ஆகுது. மேபி இப்போ சமந்தா தப்பா பேசுறோம், பிகாஸ் சமந்தா தப்பா பேசுறோம் அப்படின்னா, பிகாஸ் சம் பீப்புள்ஸ் அப்படி இருக்கிறனால தான் சமந்தா தப்பா பேசுறோம். பிகாஸ் தட்ஸ் நாட் மீன் ஷீ இஸ் எ பேட் கேர்ள். ஓகே, அவங்க அந்த சீனை நடிக்கிறாங்க, அவங்க தப்பானவங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. நம்ம தப்பா பேச்சு வச்சதுனால மேபி அவங்க வந்து முகத்துக்கு நேரா வந்து இழிச்சிட்டு போனாலுமே அவங்க மனசு வலி அப்படின்றது 1000 கணக்கு இருக்குதான். எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி இந்த ஆக்டர்ஸ் பத்தி பேசினா, பட் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் பின்னாடியுமே பிரைவேட் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை இருக்கு. ஸோ ஸ்டில் இந்த அணியை பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சத்தியமா தெரியும்டா. என்னத்தடா சொல்ல. சோ எனிவே அந்த சீன் நடிச்ச நம்ம ஹீரோயின் கார் அப்படியே வந்து கொஞ்சம் மயங்கி வில. அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோயின் ஏதோ தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து கண்ணாடி கிட்ட அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கா. அவ வீட்டுக்கு போற டைம் வந்துருச்சு. கார்ல ஏற வந்து ஃப்ரெண்ட் கார் எங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசருமே வந்து இல்ல அவ ஏற்கனவே முன்னாடி போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்மளோட ஹீரோயின் கார் வந்து சிரிச்சுனே திங்க் கார்ல உட்காந்து வீட்டுக்கு வந்துட்டா. பட் அவ நடிச்சது, அவ வந்து ரேப் பண்ண சீன் நடிச்சது, அது எல்லாத்தையும் வந்து அந்த கிரஷ் மாதிரி தந்தாரமா அவன் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டான். சோ ஸ்டில் அவ அப்படியே வீட்டுக்கு வர அப்படியே வந்து மீன் தொட்டியை பாக்குறா. மீன் தொட்டில பார்த்தா இருக்கிற எல்லா மீனும் செத்து போயிருக்கு. அந்த நேரத்தில் அழுவாத பொண்ணு மீனை கிளிக் பண்ணி மீன் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நான் இந்த சீன் நடிச்சிடவே கூடாது, நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் போட்டு துணியெல்லாம் போட்டு உடைக்கிறா. அப்படியே கண்ணாடி கிட்ட அவ உருவமே அவளை பத்தி பேசுது. நான் தான் சொன்னல, இது மாதிரி கைத்தொழில் உனக்கு தேவையா, முண்ட மாதிரி ஆசைப்பட்டல அனுபவிடியா அப்படின்ற மாதிரி பேசுது அந்த மிரரு. இப்போதே ஒன் சைட் லவரை காட்டுறானுங்க. அந்த லவரை பார்க்கும்போது இவ்வளவு ஹீரோயின் கார் எங்கெங்கனா போறா, என்னென்ன பண்றா அப்படின்றதெல்லாம் வந்து ஒருத்தர் ரைட் பண்ணா தெரியுமா கமெண்ட் பாக்ஸ்ல. இவன் தான் போல, அவன் தான் எழுதி வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்ல, அப்படியே வந்து இந்த பக்கம் ஹீரோயின் காரியை காட்டுறானுங்க. நம்ம ஹீரோயின் காரி மாதிரி சரி வழக்கம் போல நம்ம கமெண்ட் செக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் 24 இது மாதிரி என் ஃப்ரெண்டு காரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா, அந்த ஸ்கிரிப்ட் ரேட்ல வந்து நான் வந்து வலுக்கட்டாயமா நடிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அதுல எழுதி இருக்கு. உடனே இது நான் நான் எழுதல அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருந்து வந்து மேபி மிரர் மாதிரியே அந்த ஸ்கிரிப்ட் ஒரு பொண்ணு நடிச்சு தெரியுமா, அந்த அதே மாதிரி காஸ்டியூம்ல வந்து ஒரு பொண்ணு ஏஞ்சி வரா. என்ன பாக்குற எல்லாரும் என்னதான் பிடிச்சிருக்கு, உன்னை யாருக்குமே பிடிக்கல, நான் தான் எல்லாமே, நீ குப்பை அப்படின்ற மாதிரி சொல்றா. அது வந்து இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ரேப் சீன் நடிச்சா நான் தான் பங்கம், இவ்வளவு நீ பாப்பா இருக்கிற பத்தினா நீ ஒரு ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி பேசுற ஹீரோயின் காரி ஒரே அழுவுறா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, அந்த கனடால இருந்து வந்தா தெரியுமா, அவ உடனே வந்து நீ குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அப்படியே வெளியில ஜம்ப் ஆகுறா. அப்படியே இப்ப அடுத்த சீனா ஒரு கார் சீனை காட்டுறானுங்க. சோ அந்த கார்ல இருந்து அதே படத்துல ப்ரொடியூசரா இருந்தா இன்னொருத்தன் இறங்கி வரான். அவன் இது மாதிரி காரை நிப்பாட்டு அவன் இறங்கி வர, இது மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் காரி பாட்டு பாடுறா தெரியுமா அவ பாப்பப்ல. சோ அந்த பாட்டு அங்க ரிங் ஆகுது. இவனும் அது யார் அது அப்படின்னு கேட்க, ஒரு லிப்ட் கிட்ட பலத்த சவுண்டா கேக்குது. என்னடா சவுண்ட் அது அப்படின்னு கேட்டான். ஓடி போக அந்த இடத்துல ரேடியோ இருந்துதான் இவ்வளவு நேரம் அந்த பாட்டு ஒழிச்சுட்டு இருக்கு. இவனும் என்னடா லிப்ட் அனாதையா இருக்கு, சரி போய் ரேடியோ ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரேடியோ ஆஃப் பண்ண உள்ள போக, அந்த லிப்ட் கரெக்டா மூடி திறக்க இவன் கண்ணு பெதங்கி கையெல்லாம் பெதங்கி அப்படி செத்து கிடக்குறான். இந்த நியூஸ் அப்படியே அடுத்த நாள் காலையில தீயா பரவேன்றிருக்கு அந்த ஜப்பான் முழுவதுமே. ஐ திங்க் அப்படியே ஸ்டூடியோ கிட்ட காட்டுறானுங்க. ஸ்டூடியோ வந்து நீங்க ஸ்டேஜ் போட்டிருக்காங்க போல. சோ அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கேமராமேன் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹீரோயின் காரி வந்து ஸ்டேஜ் மேல வர போறா, இன்னைக்கு சூப்பரா இருக்க போது அப்படின்னு பேசினே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் காரியை காட்டுறானுங்க. நம்ம ஹீரோயின் காரி கார்ல வந்துட்டு இருக்கா. இது மாதிரி படத்தை நடிச்சவங்க இறந்து போயிட்டா தெரியுமா, அந்த இறந்து போன நினைச்சனே வந்து ஒரு மாற இருக்கா நம்ம ஹீரோயின் காரி. அப்படி இந்த ப்ரொடியூசருமே நீ விடுமா, ஐ திங்க் வந்து மாதிரி கொலைகள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் சகஜம் நடந்துதான் இருக்கு, ஐ திங்க் வார வாரம் நடந்துதான் இருக்கு, நீ ஃப்ரீயா விடுமா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு மாதிரியே வந்து ரேப் சீன் நடிச்ச ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா, அது இந்த பொண்ணு தான். பட் வந்து எப்படி சொல்றது, ஐ திங்க் தன்னை மாதிரி கனல்ல வந்து ஒரு பொண்ணு இருப்பா தெரியுமா, அதே மாதிரி பொண்ணு திருப்பி அகைன் ஒரு கார்ல அப்படியே எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணே புரியல, இவன் என்ன திருப்பி வந்துட்டு இருக்கா, இவன் மைண்ட்ல இருந்து வராளா, எங்க இருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு கடகடு கார்ல திறந்து உள்ள போகும்போது கார் அப்படி தனியா போயிடுது. இவளுமே ஏ நில்லு அப்படின்னு சொல்ல, உள்ள இருந்த ப்ரொடியூசருமே வெயிட் பண்ணி அப்படி கத்த வண்டி அப்படியே ஸ்பீடா ஒன்று வருது. அப்படியே அந்த சீனை கட் பண்றானுங்க. அடுத்த சீனை பார்த்தா நம்ம ஹீரோயின் காரி ஸ்டூடியோக்கு வந்துட்டா. ஸ்டூடியோக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே வந்து கவர் பண்ண சரி வாங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் காரையும் வந்து மேபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் எல்லாம் கொடுக்குறா. அப்படியே ஒரு பக்கம் ஸ்டேஜ் வந்து கான்டெஸ்ட் நடந்துருக்கு, மாதிரி சிங் கான்டெஸ்ட். பட் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே கிடையாது, ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து ஆக்ட்ரஸாக மாட்டால. ஸோ அதனால வந்து ஃபோட்டோ ஷூட் கொடுத்துட்டு இருக்கா. பட் ஃபோட்டோ ஷூட் ஒரு அளவுக்கு மேலே வந்து ட்ரெஸ் எல்லாம் அவுட் போட்டு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் அவள் அதையும் பண்ணுறா. ஒரு முடிஞ்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல வர
அங்க பாப்பு பைடல் தெரியுமா, அந்த பாப்பு பைடல் வந்து பாத்துக்கோ, நீ வந்து இது கிடையாது, உன்னோட ஆசை இது கிடையாது, உன் ஆசை பாப்பு பைடலா மாறுறது. உன்னை யார் ஆக்ட்ரஸா மாற சொன்னா, உன்னை யாருமே இது கேட்கல, நீ வந்து இப்படி கஷ்டப்பட்டு ஆக்ட்ரஸா மாறும், இப்படி ட்ரெஸ் அவுத்து போடும் ஆக்ட்ரஸா மாறும் அப்படி சொல்லிட்டு யாருமே விரும்பல, எல்லாரும் பாட்டு தான் கேட்கறாங்க, நான் போய் உனக்காக பாட்டு பாட போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பாப்பு பைடல் அப்படியே வந்து வெளில வந்து பாட்டு பாடுது. பட் ஸ்டில் அது கற்பனையா உண்மையா பண்ற மாதிரி வந்து நம்மளுக்கே தெளிவா தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு வந்து குழப்பறானுங்க. பட் அந்த பாப்பு பைடல் கிரஷ் கண் மட்டும் தான் தெரியுது. அந்த கிரஷை பார்க்கவே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு, ஒரு சூனியக்கார மாதிரி தான் இருக்கான் கண்ணை பார்க்கும்போது. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டுக்கு வந்து குளிக்கும் போதே வந்து அசிசமா தடை கேட்டுக்கிறா, ஏண்டி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறா. அப்படியே சூனியக்கார மாதிரி கிரஷ் ஒருத்தான் தெரியுமா, அவன் காட்டுறானுங்க. அவன் தான் வந்து இந்த பொண்ணு வந்து பாப்பா இருந்துச்சு தெரியுமா, அப்ப லவ் பண்ணா தெரியுமா, அதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான் போல. சோ உடனே கமர்ஷியல் சேனல் கீழே வந்து நீங்க வந்து நல்லவங்க எனக்கு தெரியும், நீங்க நீங்க இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மேனேஜ்மெண்ட் தான் காரணம், அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்படி அந்த பொண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியே பேசுறான். அப்படியே வெளியில வரான். அந்த பொண்ணு அசிசமா போட்டோ கொடுத்து தெரியுமா, அந்த போட்டோ தான் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஜப்பான்ல தெரியும்ல, சோ திங் வந்து அது நார்மல் தான். ஸோ நம்ம ஹீரோயின்காரோட ஆபாச படங்களையும் வந்து அப்படி புக்கில் வந்து பின் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ திங்கி நம்ம கஷ்காரன் காண்டாகிறான். அவங்க உடனே புக் வைக்கிற என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் கிழிச்சு போட உள்ள யாரா வைக்கிறான் போய் அடிக்கலாம்னு பார்த்தா அந்த புக்கை விற்கிறவனே சின்ன பையனா இருக்கிறான். அவனால எதுவுமே பண்ணவும் முடியல. அப்படியே இந்த பக்கம் வந்து ஹீரோயின்காரி வந்து தான் படத்தை நடிச்ச ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இது மாதிரி வந்து எனக்கு கண்ட இல்யூஷனா கணக்கு தெரியுது, அது என்னன்னே தெரியல, அது வந்து அடிக்கடி வந்துட்டு போகுதுங்கிட்டு இது பேசிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுமே நீ எதுவும் பயப்படாத, உன் வாழ்க்கையே நீ வாழு, அந்த இல்யூஷன் எல்லாம் வந்து ரியல் வாழ்க்கையில வரப்போது கிடையாது அப்படின்னு சொல்ல கட்னு ஒரு சிம்பிள் கட்டிங் சவுண்ட் வருது. என்னடா சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தா இவன் வாழ்க்கையில் நடக்கிற அந்த விஷயமே வந்து ஸ்கிரிப்டா வர வந்திருக்கு. இவ அப்படியே அதை பேசிக்கிட்டே அப்படி பார்க்க அந்த கிரஷ் ஆனா தெரியுமா, அவங்க உடனே முன்னாடி நிக்க நம்ம ஹீரோயின் உடனே பயந்துடுறா. எல்லாரும் உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே கண்ணை வந்து கசக்கி பாக்குறா. அங்க பார்த்தா யாருமே இல்ல. சோ அப்படியே அடுத்த சீன்ல வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷனா தெரியும்ல, திங்க் வந்து சன் நியூஸ் ரேடியோ ஸ்டேஷன் போடுவாங்க தெரியுமா. சோ அதே மாதிரி ரேடியோ ஸ்டேஷனுக்கு நம்மளோட ஹீரோயின் காரி அந்த டைரக்டர்னு போறாரு. ஏன்னா வந்து டைரக்டிங் ஹீரோயின் காரியை பேச வைக்கணும், மைக்ல பேச வச்சு எல்லாரும் ஃபேன் பிடிக்கணும், ஃபேஸ் பிடிக்கணும், ஃபேன் பேஸ் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இட்டுன்னு போறாரு. நம்ம ஹீரோயின் காரி ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி உள்ள வர அங்க பார்த்தா நம்மளோட ஹீரோயின் காரியோட இல்யூஷன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. உடனே அந்த இல்யூஷன் மேல காண்டாயிட்டு உடனே அது பிடிக்க ஓடுறாங்க. எங்கமா ஓடுற அப்படின்னு கத்தை அதெல்லாம் கண்டுக்காம வந்து ஐ திங்க் அந்த லார்ஜ் ஃபுல்லா அப்படியே ஓடி நேரங்கள் போக போக அப்படியே வந்து பில்டிங் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டா. ஒரு அளவுக்கு மேல சிக்னலா ஊந்து இருக்கு. சிக்னலையும் பார்க்காம அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடனே இருக்கும்போது அந்த சைத்தான் மாதிரி ஒரு கிரஷ் தான் தெரியுமா, உடனே லாரி எடுத்து பொண்ணு மேல அடிக்க அப்படியே அந்த பொண்ணு உடனே ஏஞ்சிக்கிறா. பார்த்தா இதெல்லாம் கனவா மாறிடுது. அப்படியே வேஞ்சி பக்கம் யாரா காலிங் பெல் எழுத்துறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டு காரி தான் வந்திருக்கா. அவ உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் காரியுமே இது மாதிரி எனக்கு எல்லாம் இல்யூஷனா இருக்கு, எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது, அது வந்து மேபி உடம்புல பார்த்தா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு காரியும் இல்யூஷன் ஒன்றும் பெருசு இல்ல, சரி விடு, நீ ஒன்னும் பத்து போய் பயப்படாத, இல்யூஷனால வந்து உன் வாழ்க்கையை வாழ முடியாது, அது ரியல் லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கையில அப்படியே கரண்ட் வச்சு ஒரு டமால ஒரு வடி வச்சு அடிக்க நம்மளோட ஹீரோயின் கை காரி ஃபுல்லா பாட்டு குத்திக்குது. அப்படியே ரத்தம்லாம் ஒழுவ ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பக்கம் வந்து இந்த ஹீரோயின் வந்து ஆபாசமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவான் தெரியுமா. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவனும் ஒருத்தன் தான், அவளை வந்து ஆபாசமா நடிக்க வச்சு போட்டோ எடுத்தவனும் ஒருத்தன் தான். ஸோ அவளை காட்டானுங்க. அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆபாசமா படத்தான் தெரியுமா, அதெல்லாம் வச்சு பார்த்துனுக்குறான். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து அவங்க வீட்டில் ஒரு காலிங் பெல் அடிக்குது. என்னடா காலிங் பெல் அடிக்குது அப்படின்னு பார்த்தா பீஸா டெலிவரி வந்திருக்கு போல. இவனும் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்க டமால் வந்து பீஸா எடுத்துட்டு வந்து டமால் பீஸாவை கீழே போடுறான். இவனுமே நீ யாரா நீ குஸ்ட் வண்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு காசு கையில கொடுக்கும் போது கட்டிங் பெல் எடுத்து ஒரே கண்ணில் இறக்கிட்டு அப்படியே ஸ்கூட்டர் எடுத்து வைத்து சக்கு சக்குன்னு குத்த ஆரம்பிச்சிடறான். இவன் அப்படியே கத்திக்கிட்டு ஐயோ விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போன் பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட போன் பண்ணும்போது அப்படியே அவனை படுக்க போட்டு பீஸா காரக்கார சக்குன்னு அப்படி இதையும் தலை கீழே சொல்லிட்டு எல்லாத்தையும் குத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே நேரம் போக அப்படியே பீஸா கார ஒரு நம்ம ஹீரோயின் காரியா வந்து நிக்குது. அந்த ஹீரோயின் காரி ஏன்டா இப்படி நடிக்க வச்சு அப்படின்னு சொல்லி அகைன் அப்படி டக்குன்னு குத்த திருப்பி கனவு வந்து தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் காரி கனவு வந்து வெளில வந்துடுறா. ஹீரோயின் காரி அப்படியே பயத்துல எழுந்துட்டு ஐயோ வேற யாரையும் கொலை கனவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காதல வைக்க அந்த ஸ்டுடியோல இருந்து போன் வந்து டிவி பாத்தீங்களா நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் உங்க போன் எடுத்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல இவரு டிவி போட அவன் இறந்து போயிருக்கான். இவ உடனே என்னடா கனவுல உண்மையே நடக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல இவங்க வீட்டை அப்படியே உதைக்கிற அளவு கவு தட்டுறானே. கவு தட்டி என்னாச்சு அவங்க இறந்து போனாரு, அது இறந்து போனது உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் பயத்துல கடை உடனே டோர் லாக் பண்ணி நம்ம ஸ்டுடியோக்கு போகணும், என்னாச்சுன்னு தெரியல சொல்லிட்டு ஸ்டுடியோக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை திறக்கிறா. கபோர்ட்ல இருந்து அப்படி ரத்தமா சட்டை அப்படி ஒழுகுது. அதிலே தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு தான் போயிட்டு அவனை போட்டு தட்டு வந்துருக்குது அப்படின்னு. அப்படியே வந்து இந்த பொண்ணு ஸ்டுடியோக்கு போயிருக்க போல. ஸ்டுடியோக்கு போனே வந்து இந்த பொண்ணை வந்து நடிக்க கூப்பிடுறாங்களா. சோ அது மாதிரி வந்து திரும்பி நடிக்க கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு எந்த சீன் தடவை அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொண்டாங்க தெரியுமா, அதே சீன் தான் இவனுக்கு. பட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இடத்துல வேற ஒருத்தனை வச்சுட்டு அவனை போய் இப்படி கில் பண்ணுமா, அவனை கொலை பண்றதா உனக்கு இப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அகைன் ரத்தம் ஸ்கூட்டர் விட அப்படியே பார்த்து பயப்பட அந்த வேற ஒருத்தர் முகம் தெரியுமா, அந்த முகம் அப்படியே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் முகமா மாறி இந்த பொண்ணு அப்படியே மயங்கி கீழே வந்துருது. திருப்பி ஏஞ்சிக்கிறா. திருப்பி பார்த்தா கனவு. அப்படியே ஏஞ்சி திரும்பி பார்க்கறா. ஒரு புது பொண்ணு உள்ள வந்து நீங்க யாரு, உங்களுக்கு ஆள் அடையாளம் தெரியுது
அப்படின்னு கேக்குறாங்க. இவ உடனே நான் தான் பாப் சிங்கர், இல்ல சாரி நான் மறந்துட்டேன், நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேச இவளை கேள்வி கேட்டாங்க தெரியுமா. அந்த பொண்ணு அப்படி வெளில வந்தா அப்புறமா தான் தெரியுது இந்த பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த பொண்ணு வெளில வந்துட்டு இந்த உள்ள இருக்க ஹீரோயின்காரி ரேப் செய்யப்பட்டிருக்கா, சோ வந்து அவ வந்து கொலை பண்றது அதிகமா சான்ஸ் இருக்கு, ஆனா இந்த பொண்ணு கொலை பண்றப்பாளா அப்படின்னு சுத்தமா தெரியல. ஆனா இல்யூஷனால ஏற்கனவே 2 பேர் செத்துருக்காங்க, சோ இவ உடம்புல 2 பேருக்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே வந்து படமா எடுத்துட்டு இருக்கானுங்க, போட்டு திருப்பியும் கொலை பண்றானுங்க. அப்படியே சூப்பரே படம் முடிஞ்சு சூப்பர் அப்படின்னு கத்துறானுங்க. பார்த்தா இவ்வளவு படம் தான் ஓடிச்சு, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு போல. நம்ம ஹீரோயினை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, சூப்பரா நடிச்சா அப்படின்னு. வந்து ஏகப்பட்ட சீன் நடிச்சால சூப்பரா நடிச்சா அப்படின்னு எல்லாரும் வந்து கொண்டாட. அப்படியே நம்ம ஹீரோயின்காரி வந்து ரெஸ்ட் ரூம் போறா. சோ அந்த இடத்துல அந்த படத்தோட ஹீரோயினா ஒருத்தர் நடிச்சா தெரியுமா, அவங்களையும் சந்திக்கிறா. அவ உடனே பேபி எத்திங்க நல்லா நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லூஷன் வந்து உங்க ரியல் வாழ்க்கை வராது அப்புறமா சொல்லிட்டு போறா. இந்த இடத்துல நல்லா உனக்கு கவனிக்கணும், இந்த டயலாக் எதுக்கு வந்து முன்னாடி சொல்லிருப்பா அப்படின்னா படத்துல இருந்திருப்பா வந்து சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா படமே முடிஞ்சிட்ட அப்புறம் எதுக்கு இந்த டயலாக் சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்காரி பின்னாடி திரும்பி பார்க்க இந்த சைக்கோபாத் ஒன் சைடுல வரணும் தெரியுமா, அவன் உடனே அங்க வந்து நந்து வரான். அவன் உடனே நந்து வந்து நீ வந்து என்னோட பாப் சிங்கர் ஹீரோயின்காரி பேரையே கெடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தா நடிக்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹீரோயின்காரி பேரை நீ கெடுத்துட்ட, நீ தான் நீங்க அசிஸ்மா கேக்குறான். அதுக்கப்புறம் சோ இந்த இடத்துல நல்லா புரியுது. ஐ திங்க் வந்து பாப்பா இந்த பொண்ணு பாட்டு பாட தெரியுமா, சோ அப்போ வந்து இந்த பையன் லவ் பண்ணாம போல. சோ அப்போ ரொம்ப லவ் பண்ணி இந்த பொண்ணு பாடுறதுக்கு இல்லாம கமெண்ட் பண்ணி இந்த பொண்ணு நடக்கிற எல்லா ஸ்டேஜுக்கும் போயிட்டு வந்து ஐ திங்க் வந்து எப்படி சொல்றது சியர் பண்றக்கவன் ஒருத்தன் அந்த பொண்ணு மாதிரி ஆபாசமான படத்தை நடிக்க போயிட்டா, ஐ திங்க் இது மாதிரி சீன் நடிக்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் உடஞ்சு போயிட்டான். சோ அதனால மட்டும் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் போட்டு தள்ள வரான். ஏன்னா வந்து ஐ திங்க் பாப் பாடினா தெரியுமா ஹீரோயின்காரி, சோ அந்த ஹீரோயின்காரியை வந்து நீ அழிச்சிட்ட, அதனால இப்போ நான் ஒன்னு அழிக்க போறேன், டெய்லி வந்து பாப்காரி தான் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல கத்தி எடுத்து அந்த பொண்ணோட அப்படி கிளிக்க அப்படி திங்க வந்து ஆபாசமா தெரியுது. அப்படியே அந்த பொண்ணை அடிச்சு கொடுக்கணும் ஓட வந்து அந்த பொண்ணை வந்து மேபி சொல்றது அதாவது மாதிரி மேட்டர் பண்ண பாக்குறான். பட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பொண்ணு டமால் கீழே வேலை இவனை பட்டுன்னு வந்து மேபி கிழிச்சு ஐ திங்க் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போகும்போது அந்த பொண்ணு ஒரே சுத்தி எடுத்து டமாலத்து ஒரே அடி அடிச்சு அவனை வந்து சாச்சிருது. அவன் டமால் கீழே விழுந்துடுறான். அப்படியே அவன் செத்து போறான். ஐயோ ஒருத்தனை சாவடிச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நிக்க திருப்பி எல்லாரும் வந்து ஒன்னு ஸ்கிரீன் கை தட்டுறானுங்க. படம் சூப்பர் படம் முடிஞ்சிச்சு சூப்பரா நடிச்சு அப்புறம் மாதிரி திருப்பி சம்பந்தமே இல்லாம சொல்றானுங்க. அப்படியே அந்த இடத்துல இவரோட ஃப்ரெண்டுக்காரி என்ன பாத்ரூம்ல போனா இவ்வளவு நாள் ஆச்சு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி வந்து அவளோட திங்க் பாத்ரூம்ல என்ன பண்றா அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்காரி உள்ள தேட போறா. அப்படி போகும்போது ஹீரோயின்காரி வந்து மேபி அந்த ட்ரெஸ் எல்லாம் கிளியப்பட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து சொல்றது கையெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பாத்ரூம்ல சாஞ்சின்னு இருக்க. ஃப்ரெண்டுக்காரி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு வந்து அசிங்கமா நின்னு இருக்கு, ஏன்டி இப்படி வந்து நின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஒருத்தர் சாவடிச்சேன் கூட நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்காரி வந்து அந்த பைத்தியக்கார சத்தம் தெரியுமா அவனுக்கும் காட்டலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல சண்டை போட அடையாளமும் இல்ல. அங்க ஐ திங்க் அந்த சூப்பர் கத்துறாங்க தெரியுமா அந்த மக்களும் இல்ல, அந்த செத்த உடனுமே இல்ல. உடனே ஹீரோயின்காரி இல்ல நான் இங்கதான் அவனை சாவடிச்சேன், நான் இங்கதான் அவனை சாவடிச்சேன் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரி சரி வீடு திங்க் உடம்பு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு போல வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி சொல்லி வீட்டுக்கு அப்படியே இட்டுன்னு போறா. சோ அப்படி போகும்போது வந்து ஃப்ரெண்டுக்காரி சரி டவுட் அப்படியே கேட்க நம்ம ஹீரோக்காரி அப்படியே அசந்து அப்படியே தூங்குறா. அப்படியே ஏஞ்சி பார்க்க அகைன் பெட்ரூம்ல இருக்கா. இவரும் அப்படியே ஏந்து பாக்குறா. தொட்டில் இருக்க மீன் எல்லாம் திரும்பி உயிரோட தான் இருக்கு. என்னடா நல்லா கனவா போச்சு போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம வந்து அந்த டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ஃபோன் பண்றான். ஸ்கிரிப்ட் ரைட்டர் இங்க போகுது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் ரைட்டர் செத்து தான் போய் கிடக்குறாரு. அந்த 2 பேரும் செத்து தான் போய் கிடக்குறாங்க. அப்படியே போய் மீனியை பாக்குறா. மீன் உயிரோட தான் இருக்கு. சரி எல்லாம் வந்து பிரம்ம போல அப்படின்னு நினைக்க ஏஞ்சி வந்து போஸ்டராங்க தெரியுமா அது மாதிரி போஸ்டர் எல்லாம் பாக்குறா. இந்த போஸ்டரை ஆல்ரெடி ஒரு தடவை கிழிச்சிருப்பா. வந்து ஆக்டரா போறா திங்க் நினைவுகள் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி போஸ்ட் கிழிச்சிருப்பா. பட் திருப்பி இந்த போஸ்ட் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யோசனை இருக்கும்போது அந்த இலூஷன் தெரியுமா அந்த இலூஷன் உடனே வந்து முன்னாடி வந்து நிக்குது கத்தி வச்சுக்கிட்டு ஹீரோயின் நீ யாரு நீ ஏன் கூட ஏன் வந்து நிக்கிற உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க நீ உண்மை கிடையாது, நீ வந்து எல்லாரும் வாழ்க்கை கெடுத்துட்ட, நீ ஒரு பாப்அப் சிங்கர்னு சொன்ன, ஆனா வந்து பாப்அப் சிங்கர் உன்னோட ஃபேன்ஸை கவனிச்சுக்கணும், நீ அதை பண்ணவே இல்ல, நீ உன் ஃபேன்ஸுக்கு தவறான வழியை காமிச்சிட்ட அப்படின்னு சொல்ல கர்நாடக போல நம்ம ஹீரோயின்காரி அந்த கண்ணாடியை பாக்குறா. அந்த கண்ணாடியில இவரோட உடம்பு அந்த உடம்புல கரெக்டா தெரியுது. ஆனா அந்த இல்லூஷன் முகம் யாரு அப்படின்னு பார்த்தா இல்லூஷன் உடம்பு வந்து கண்ணாடி தெரியும் போது நம்ம ஃப்ரெண்டுக்காரியா தெரியுது. சோ அப்பதான் நம்மளுக்கு கதையே புரியுது அது இல்லூஷன் கிடையாது, இல்லூஷன் மாதிரி நடிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்டுக்காரி அப்படின்னு. உடனே ஃப்ரெண்டுக்காரி கத்தி எடுத்து வந்து இதை போட்டு தகலாம் அப்படி நட வரும்போது நம்ம ஹீரோயின்காரியை வந்து ஃப்ரெண்டுக்காரி ருமிச்சான் போல ருமிச்சான் என்னாச்சு நீதான் கேட்க அந்த ஃப்ரெண்டுக்காரியுமே அவ ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டா. இது நான் தான் ஹீரோயின்காரி பாடலான உருவாக்கப்பட்டவன் அப்படி மாதிரி சொல்ல அப்படியே கத்தி எடுத்து வயித்துல ஒரு இறக்கு ஒன்று இறக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோயின் கடகட்டு அந்த வீட்டுல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து டமால் கூடார வீட்டு மேல விழுறா. இல்லூஷனும் அப்படியே போட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லி நில்றி என் வாழ்க்கை என்னால வாழ விடு, என் வழியில வராது குறுக்க வராது அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த இல்லூஷனை வந்து நம்ம ஹீரோயின் போட்டு தாக்க ஓடுது. நம்ம வந்து மேபி படத்துல பார்க்கும்போது அந்த இல்லூஷன் ஜம்ப் பண்ணி ஓட மாதிரி காட்டுறானுங்க.
ஆனா அப்படி ஓடும் போது கடனா இருக்கும் தெரியுமா, அந்த கடையோட கனால காட்டும் போது நம்ம ஃப்ரெண்டுக்காரி தான் ஓடுறா, அப்படியே மூச்சு வாங்க ஓடுறா, அப்படியே காட்டுறாங்க அந்த சீன் எல்லாமே. நம்ம ஹீரோயின்காரையும் காப்பாத்துங்க சொல்லி ஓடினே இருக்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு முடிச்சதுக்கு போய் நின்னுட்டா. உடனே அந்த இல்லூஷனும் அவ்வளவுதான், உன் கதையை நான் உனக்கு முடிக்கிறேன், என் வலது குறுக்க விடு அப்படின்னு சொல்லி கத்தியத்தை ஓங்கி வரும்போது அது அப்படியே கனால ஒரு அடி ஊந்துடுது. அதையும் கத்தி வச்சு கனால ஒரு அடி கனடி தூள் தூளா உடையுது. இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்காரி ஃப்ரெண்டுக்காரியோட முகத்துல ஒரு அடி அடிக்க அந்த மாஸ்க் அப்படியே கைண்டி போய் உள்ள அப்படியே ஃப்ரெண்டுக்காரி வந்து அந்த உடஞ்சு போன கனால முகத்தை பக்கம் அப்படியே அழுவுற. ஐயோ என்னது இது, என் மூஞ்சி இவ்வளவு கேவலமா இருக்கு, மாஸ்க் எங்க அப்படி சொல்லிட்டு மாஸ்க் எடுக்கும்போது உடஞ்ச கண்ணால அப்படியே வந்து கழுத்திலையும் நெஞ்சாண்டியும் வந்து ஒரு குத்திக்கிறா. உடனே ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படி நெஞ்சு பூச்சிக்கிட்ட போக அப்படி அந்த டிராபிக்னா வரும்ல, சோ அது மாதிரி ரோட்ல போய் நிக்கிறா. வண்டி உடனே வேகமா வருது. அந்த வண்டியிட்ட போயிட்டு அப்படியே வந்து எய்சன் மாதிரி கையை நின்று சாகலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயின்காரி உடனே வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஒரே அடிக்க ரெண்டு பேரும் அப்படி தள்ளி விடுறாங்க. அந்த ட்ரக்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்படியே நாட்கள் கழிது. இப்போ ஃப்ரெண்டுக்காரியை காட்டுறானுங்க. ஃப்ரெண்டுக்காரி இன்னுமே வந்து நான் தான் பொண்ணு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் நடந்துட்டு இருக்கா. லைக் தட் மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி. சோ மென்டலாவே ஆயிட்டா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அவளையும் செத்துட்டாங்க. நம்ம ஹீரோயின்காரியுமே ஒரு பிளாக் கலர் போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வெளில வர அங்க இருக்க எல்லாருமே வந்து அங்க பத்தியா இவன் தான் ஹீரோயின், சூப்பரான ஹீரோயின் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறாங்க. இவளுமே அப்படியே வண்டியில ஏறி இப்ப நான் தான்டா உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல கதையை அப்படியே முடிக்கிறானுங்க. ஒரு மிஸ்ட்ரி கணக்காவே கதையை முடிக்கிறானுங்க. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் சொன்னா படம் இப்படி முடிஞ்சிருச்சு ப்ரோ. சோ வந்து கடைசியா வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரி தானே ப்ரோ இல்லூஷனா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட பிஷியா செத்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஃப்ரெண்டுக்காரி மென்டலாகி தான் மாஸ்க் அந்த மாதிரி போட்டிருக்கா. ஐ திங்க் ஓடி வருது அப்படி லைக் தட் அப்படி ஓடி வர அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்காரிக்கு ஃப்ரெண்டுக்காரி ஓடி வருது நார்மலா தான் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஓடி வருது வந்து நம்ம ஹீரோயின்காரிக்கே வந்து ஒரு வேலை மாதிரி தான் தெரிஞ்சிருக்குமே. சோ அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கில்லு அது படத்து நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. சோ எனிவே இது மாதிரி ஏகப்பட்ட மிஸ்ட்ரி படத்தோழியே இருக்கு. பட் படமே ஒரு மிஸ்ட்ரி படம் அப்படின்னும் போது நம்ம வந்து இதெல்லாம் பத்தி டீடைல் ஆளாயிருது வந்து பிரோஜனமே கிடையாது. படத்துல ஏகப்பட்ட கருத்துகள் இருந்துச்சு. சோ வந்து பொண்ணு வந்து ஆக்ட்ரஸா மாறும்போது என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்ளும் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனை இருக்கு. அது ஒரு கதையா வச்சு இது ஒரு கதையா மாத்தணும் அப்படின்னு நானுமே நினைச்சு பார்க்கல. எதுக்கு வந்து நீங்க ஃப்ரெண்டுக்காரி எதுக்கு இது மாதிரி முடிவுக்கு போனா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின்காரி வந்து திருப்பி ரேப் செய்யப்பட்டு பார்த்துமா. சோ அது மாதிரி சீன் நடிக்கும் போது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு அவங்களுக்கு அழுதுட்டு போயிருப்பா. ஏன்னா ஃப்ரெண்டுக்காரி பொறுத்தவரையுமே வந்து எப்படி தெரியும், ஒரு பாப் சிங்கர் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு பாப் சிங்கர் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி வந்து லைக் பண்ணாங்க. கடைசியா வந்து அவளே வழியால மாறிட்டாளா அப்படி சுத்தமா தெரியல. அவளுமே வந்து அந்த பொண்ணாவே மாறிட்டா. சோ அவ அப்படி மாறிட்டா அப்படின்னா அந்த வினோதமான கட்சியாரு. சோ அப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் இங்க ஆயிரக்கணக்கானது. சொல்லுது படத்தை பார்க்க உண்மையா சொல்றது நல்லா வலிக்குது. அந்த பேசியுமே தொண்டையுமே வலிக்குது. என்னால அடுத்த வார்த்தை பேசவும் முடியல. சோ இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒத்ததா இருந்துச்சு. படத்துல எதுவுமே இல்ல. பட் என்ன வச்சா கொஞ்சம் வந்து நியூட் சீன்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. எனிவே அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா?